ஹாய், ஹலோ, வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸு மீஷோலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிளான்ட்ஸு காம்போ. அ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 210 வருது. ஸோ, இந்த 3 பிளான்ட்ஸும் சேர்த்து 210 உங்களுக்கு. இதில வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து அதுவும் மணி பிளான்ட்டோட வெரைட்டி தான். இன்னொன்னு என்ன பிளான்ட்டுன்னு எனக்கே தெரியல. பட் இது 3 பிளான்ட்டுமே வந்து ஆக்ஸிஜன் வந்து நல்லா சப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த 3 பிளான்ட் காம்போவும் ரொம்பவே வந்து நல்ல கண்டிஷன்ல தான் வந்திருந்தது. பாருங்க ரொம்ப கிரீனிஷா நல்ல லுக்கா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட பிளான்ட் என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. இதோட லீவ்ஸ்லாம் வந்து நல்ல திக்கா இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து இந்த லீவ்ஸே வந்து ஒரு ஃப்ளவர் லுக்ல இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும். இந்த சக்குலண்ட் வெரைட்டி வந்து வச்சு அது ரொம்ப வளர்றது ரொம்பவே கஷ்டம் அது வளர்க்குறது. ஆனா, அதுக்கு ஆக்சுவலா வாட்டர் வந்து அந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணிக்க தேவையில்ல தான். இருந்தாலும் அது எப்படி கேர் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி வாங்குன சக்குலண்ட் வெரைட்டி ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு கூட மிச்சமே இல்ல. ஸோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ, இந்த சக்குலண்ட் வெரைட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ, பிளான்ட் நல்லாவே ஹெல்த்தியரா வந்திருந்தது. அழகா ரேப் பண்ணி சூப்பர்வா குடுத்துருந்தாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, 200 வரும் உங்களுக்கு. ஸோ, பாருங்க நல்லாவே ஹெல்த்தியரா இருந்தது பிளான்ட்டு. இது எல்லாமே நம்ம நல்லா ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணிட்டு, கொஞ்சம் சாயில் வந்து லூஸா இருந்ததுன்னா, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல சாயில் லூஸா இருக்கும். அத நல்லா டைட்டன் பண்ணிட்டு, நம்ம வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். சாயில் வந்து நல்ல லூஸ் சாயிலா தான் இருந்தது. லைட் வெயிட்ல. பாருங்க சூப்பர்வா இருக்கா? ஸோ, அதுக்கு அடுத்து வாங்குன பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 200 ரேஞ்ச் தான். ஸோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் காஸ்ட்லிலாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா, நெறைய வந்து மீஷோல அவைலபிள் இருக்கு. நம்ம அதிலேயே எடுத்துக்கலாம். ஸோ, இதுவும் வந்து ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி தான். ஸோ, ஆல்ரெடி நான் மணி பிளான்ட் வச்சிருக்கேன் வீட்ல. பட் இருந்தாலுமே வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இத ஆர்டர் பண்ணேன். இது 200. ஸோ, இதுவுமே நல்ல குட் கண்டிஷன்ல லீவ்ஸ்லாம் நெறைய இருந்தது. சும்மா ஒரு பேருக்கு 2 லீஃப் மட்டும் வச்சுட்டு குடுக்காம, ஓரளவு நல்லாவே குவான்டிட்டி நல்லாவே குடுத்துருந்தாங்க. இதுவும் பார்க்குறக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பாருங்க, ஒரு டபுள் கலர் பொதுவா கிரீன் கலர்ல மட்டும் தான் இருக்கும் மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்ல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இந்த வெரைட்டி ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ, இதுவும் ஆர்டர் பண்ணேன். இதுவும் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. நல்லா ராப் பண்ணி மீஷோல ரொம்ப அழகாவே சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னதான் வந்து நெறைய பிளான்ட்ஸ் வச்சாலும், இந்த மணி பிளான்ட் வந்து எல்லா பிளான்ட்டையும் பீட் பண்ணிரும். ஏன்னா, அதோட லுக்கு, அதோட அந்த கிரீனிஷ் லுக்கு அது வந்து அந்த க்ரீப்பர்ஸ் மாதிரியும் வச்சுக்க முடியும். வாட்டர்லயும் வச்சுக்க முடியும். இந்த மாரி கொக்கோ பீட்லயும் வளரும். ஸோ, ரொம்பவே ஈஸியா நம்ம வளர்க்கக்கூடியது மணி பிளான்ட் தான். ஸோ, கொஞ்சம் கொஞ்சம் அதோட ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வச்சாலே நம்ம நெறையா ப்ரொபகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அ பாட் ஹோல்டர் தான். வந்து வால் ஹேங்கிங் பாட் ஹோல்டர். இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப எலகன்ட்டா அழகா இருந்தது. அதனாலவே இத நான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாம இது வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சீப்பர் தான். ஸோ, ₹100 தான் இதோட ரேட்டு. ஸோ, நம்ம எல்லா இடத்துலயும் செல்ஃப் இருக்குமானா இருக்காது. ஸோ, அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சின்ன ஆணி அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத ஹேங் பண்ணிட்டா, ஒரு வால் டெக்கோர் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில ஒரு பிளான்ட் வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இல்ல வேற ஏதாவது சோப் பீசஸ் வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ, நான் பிளான்ட் வைக்கிறதுக்காக தான் இது வாங்குனேன். இதோட லுக்குக்காகவே நான் இது வாங்குனேன். ரொம்ப அழகா இருந்தது. ரோப்லாம் வச்சு கீழ வந்து வுட்டன்ல அம் பிளேட் மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ, பாருங்க இந்த மாரி தான் இருக்கும். இத வந்து ஒரு ஆணி அடிச்சுட்டு நம்ம அத ஹேங் பண்ணிடலாம். ஸோ, நான் இது மாரி ஒரு சின்ன ஜேடு பிளான்ட் மட்டும் தொங்க விட்டுருக்கேன். சும்மா ஃபார் வீடியோக்காக. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மணி பிளான்ட் நம்ம வச்சிருந்தோம் அப்டின்னா, தொட்டியில வளர்க்குறீங்க மணி பிளான்ட் அப்டின்னா, அது படர்றதுக்கு இடம் இல்லாம இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு காயர் புஷ் சப்போர்ட்டர் வாங்குனோம் அப்டின்னா, அத சென்டர்ல பாட்டோட சென்டர்ல நம்ம வச்சுட்டோம்
ஈஸியா வந்து அந்த மணி பிளான்ட் ஈஸியா அதில வந்து கிளைம் பண்ணிக்கும். அதே மாதிரி ரொம்ப சுத்தி சுத்தி வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ நம்ம அத படர விடுறதுக்கு இடம் இல்ல அப்படின்ற பட்சத்தில நம்ம இந்த காயர் சப்போர்ட் வாங்கி வச்சுட்டோம்னா, ஈஸியா அத நம்ம வந்து கிளைம் பண்ண விடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, குச்சி தனியா, இது தனியா வந்துருச்சு. நான் ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு தான் அத பார்த்தேன். அதுக்கப்புறம் இத அழகா அதில வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வச்சிடலாம். எனக்கு 3 காம்போ நான் வாங்குனது. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 சேர்த்து ரூ. 147க்கு வாங்கலாம் மீஷோல. இது ஒரு 2 அடி அ அளவு லென்த் இருக்கும். ஸோ, நம்மளுக்கு செடியில பாட்ல வைக்கும்போது ஒரு 2 அடி வரைக்கும் இது அழகா கிளைம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க 3 சேர்த்து. இத நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த மாரி பாட்ல சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் அந்த காயர்ல மட்டும் தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஈரத்துக்கே இந்த வந்து மணி பிளான்ட் அழகா கிளைம் பண்ணிக்கிரும். ஸோ, ஒரு சப்போர்ட் மாதிரி தான் இது. பாருங்க நல்லா இருக்கா? நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்குன செடியெல்லாம் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாட்டிங் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு கீழ இருக்க அந்த கிராஸ் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் தான். இதோட நைட் லுக்கு. இதுவுமே இந்த ஆர்ட்டிஃபிஷியல் லைட்டுமே நான் வந்து இந்த வாங்கி என்கிட்ட இருந்த பாட்டில வச்சு அது உள்ள இன்சர்ட் பண்ணி அழகா ரெடி பண்ணியிருந்தேன். நைட் எஃபெக்ட் பார்க்க நல்லா இருந்தது. அடுத்து இது ரொம்ப ரொம்ப புடிச்சு நான் வாங்குனது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு அம் பிளான்டர் தான். அதாவது ஹேங்கிங் பேம்பூ பிளான்டர். அது மூங்கில்ல செஞ்சிருப்பாங்க. இது பார்க்க ரொம்ப நேச்சரா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, இது நம்மளுக்கு வந்து எப்பவுமே பிளாஸ்டிக்ல வச்சு வச்சு பார்த்துட்டு, இதில பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. இதுலயும் அழகா மணி பிளான்ட் வச்சுட்டேன். இப்போ பாட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு நம்ம எந்த பாட்ல நீங்க வைக்க போறீங்களோ, அந்த பாட்ல இந்த மாரி தேங்காய் நாரு எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் நார வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி பேஸ்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல பொடியா கட் பண்ணி போட்டதுக்கப்புறம், அதில கொஞ்சம் சாயில ஆட் பண்ணுங்க. சாயிலும் உங்களுக்கு இப்போ ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்கு. ஸோ, அத வாங்கி நல்லா வந்து கட்டி இல்லாம, கல் இல்லாம நல்லா போட்டுருங்க ஒரு லேயர். அதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்கன்னா, தேங்காய் நார வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி அது வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணுங்க. எதுக்கு இந்த தேங்காய் நார் ஒரு லேயர் ஆட் பண்ணணும்னா, உங்களுக்கு சாயில் நல்லா லூஸா இருக்கும். வேர் போறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி லேயர் பை லேயர் வச்சீங்க அப்படின்னா, வேர் வந்து ஈஸியா போகும். சாயில் வந்து ரொம்ப டைட்டா ஆயிராம இருக்கும். ஸோ, பிளான்ட்டும் நல்லா ஈஸியா க்ரோ ஆகும். அதுக்கு தான் இந்த மாரி பண்றது. ஸோ, தேங்காய் நாரெல்லாம் வேஸ்ட்டா தூக்கி கீழ போட்றாம, இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிளான்ட்ட வந்து அன்ராப் பண்ணிட்டு, சென்டரா வச்சுருங்க. அதோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி சென்டரா வச்சுட்டு, திருப்பி வந்து 2 பக்கம் ஃபுல்லா சாயில் போட்டுருங்க. சாயில் போட்டு பேலன்ஸ் இருக்கிற தேங்காய் நாரையும் நீங்க சுத்தி மேல வச்சுட்டீங்கன்னா, அந்த பாட்ல இருக்க ஈரப்பதத்த வந்து அது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும். அவ்வளோதான். பாருங்க பாட்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.